சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர் திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையினுடைய நகல்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது. முதலில் இந்த நிதிநிலையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்து மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடத்திலே விளக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஒரு அன்பான வேண்டுகோள், இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை தொடர்பான இந்த நிகழ்வு என்பதால் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இந்த நிதிநிலை தொடர்பான கேள்விகளை மட்டும் கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் ஓரிரு தினங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறார். அப்பொழுது அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு விரிவான பதிலை வழங்குவார் என்று கூறி இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து உங்களிடத்திலே விளக்குகிறேன். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 21 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்கிறது. இன்று எங்களுடைய 22வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சி, அதிலும் குறிப்பாக சமூக நீதி அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த 22வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக ஊடக நண்பர்களும் பொதுமக்களும் பார்த்து வருகிறார்கள். இப்படி இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வேளாண் துறைக்கு ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையும் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையும் வெளியிட்டது கிடையாது. மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பாவில் இது போன்ற ஷேடோ பட்ஜெட் ஒரு சில நாடுகளில் வெளியிடுகிறார்கள். அங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நோக்கத்தில்தான் இன்று நாங்கள் எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார நிபுணர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்ந்து இது போன்ற ஒரு தொகுப்பை வெளியிட வேண்டும். ஆனாலும் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற நிபுணர்களை வைத்து மிக சிரமப்பட்டு ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ந்து புள்ளி விவரங்களை கொடுத்து இதை உங்களுக்கு வெளியிடுகின்றோம். நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை சமூக நீதி அடித்தளமாக வைத்து பொருளாதார வளர்ச்சி அடைவதற்காக எங்களுடைய நிதிநிலை அறிக்கை.